வணக்கம்டா மரகரைகளா. ஒன்றும் இல்லை, ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். நீங்க 50,000 ரூபாய் செலவுல மாசம் இந்த புண்ணாக்கு மிஷினை வாங்குனீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ல புண்ணாக்குன்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லி சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரிதான் நீங்களும் ஏற்றுமதியாளர் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அங்கே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும், உள்ள போன இது என்ட்ரன்ஸ் ஃபீஸு, அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக கிளாஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க, ரூபா கேட்பாங்க, எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ரீல்ஸ்ல எல்லாம் போவாங்கல்ல, ஏய் நீ புண்ணாக்கு மிஷின் நீ வாங்குறல, நீ வாங்கியிருக்கியா, நீ என்ன தொழில் செய்யற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். நீங்களும் ஏற்றுமதி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் எடுப்பார்ல, நீங்க என்னென்ன பொருள் சார் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். அதே மாதிரி தான் இப்போ தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் வியூக வகுப்பாளர் இப்போ ஒருத்தர் பீகார்ல நின்றுட்டு எல்லா கட்சியிலையும் வந்து இப்படி கேம்பெயின் பண்ணுங்க, அப்படி கேம்பெயின் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னவர் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல. அதுதான் சோகமான விஷயம். அமெரிக்கால படிச்சுட்டு வந்த பிரசாந்த் கிஷோர் பீகார் மக்களை படிக்க தவறிட்டாரு அப்படின்றத பாக்குறதா ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. யார் யாருக்கு என்ன வருமோ அதான் வரும். நம்ம வரணும்னா முயற்சி எடுக்கலாம், ஆனா பாலிடிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முயற்சி எடுக்கணும். வேலைக்கு நேரமாச்சு. see you, டாடா, பை பாய்.